அந்த காலம் எங்கள் வீட்டில் டிவி இல்லை. அது ஒரு குறைன்னு அப்போ எங்களுக்கு தெரியல. சாயங்காலம் வந்தால் வீட்டு வாசலில் அம்மா உட்காந்துருப்பாங்க. அப்பா வேலையிலேருந்து திரும்பி வந்தால் முதல்ல கேட்பாங்க, எல்லாரும் வீட்டில் இருக்கீங்களா? அந்த ஒரு கேள்வியே நம்ம சந்தோஷம். டிவி இல்லாததால் வீட்டில் சத்தமே இல்லாதுன்னு நினைக்காதீங்க. அதுக்கு பதிலாக சிரிப்பு இருந்துச்சு, பேச்சு இருந்துச்சு. அப்பா சொல்லும் கதைகள், அம்மா சிரிச்சு சொல்லும் பழைய நினைவுகள். நாங்கள் குழந்தைகள் தரையில் உட்காந்து அந்த கதைகளை மூச்சு பிடிச்சு கேட்போம். வெளியில் அயல்காரங்கெல்லாம் டிவி சத்தம், எங்கள் வீட்டில் மட்டும் மனசு பேசிக்கிட்டு இருக்கோம். சில நேரம் அம்மா பாடுவாங்க, அப்பா தாளம் போடுவார். அந்த பாடல் டிவியில் வரல, ஆனால் எங்கள் வீட்டுக்குள்ள அது உயிராக இருந்துச்சு. மழைக்காலம் வந்தா வீடு முழுக்க மண் வாசனை, மின்னல், இடி. அப்போ டிவி இருந்தா கரண்ட் போயிருக்கும். ஆனா எங்க வீட்டில் ஒளி குறையல. ஏன்னா உறவுகள் பேசிக்கிட்டே இருந்துச்சு. காலங்கள் மாறின. ஒரு நாள் டிவி வந்துச்சு. அப்போ நாங்க நினைச்சோம், இப்போ சந்தோஷம் அதிகமா இருக்கும்னு. ஆனா டிவி வந்த நாள்ல இருந்து பேச்சு குறைஞ்சது. அப்பா செய்தித்தாளோட தலை குனிஞ்சார். அம்மா சமையல் அறைக்குள் போனாங்க. நாங்க திரைய பார்த்துக்கிட்டே உட்கார்ந்தோம். அந்த நாள் தான் எங்களுக்கு புரிஞ்சது, டிவி இல்லாத வீட்டில் திரை இல்லை, ஆனா மனசு திறந்திருந்துச்சு. இப்போ எல்லாமே இருக்கு, ஸ்மார்ட் டிவி, ஓடிடி, ரிமோட். ஆனா அந்த சாயங்கால பேச்சு, அந்த கதைகள், அந்த சிரிப்பு டிவியில ஒரு நாளும் வரல. டிவி இல்லாத வீடுகளில் சந்தோஷம் அது வசதி இல்லாத வாழ்க்கை இல்லை, அது மனிதம் அதிகமா இருந்த வாழ்க்கை.